அன்பழகன் அதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு. ஆளுநருங்கிறவரை தொடர்ந்து பதவியில் அந்த சீட்ல உட்கார்ந்து இருப்பார். அவர் யூனிவர்சிட்டிக்கு அவர் சான்சலர். முதலமைச்சர் என்பவர் ஒரு ஆட்சி கவிழ்ந்து விட்டால், மெஜாரிட்டி இல்ல, ஆட்சி கவிழ்ந்துருச்சு, அந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வருது, பிரசிடென்ட் ரூல், சிஎம்ஏ இல்ல, அப்ப யாருங்க சான்சலர்னு கேட்டாரு. நல்ல கேள்விதானே? அதுக்கு பதில் என்னன்னு சொல்லுங்க திமுக. சும்மா ஆளுநர் 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 பிரச்சனை. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ நாங்கள் கேட்டுக்கொள்வோம். ஜனநாயகத்தில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு இறுதியானது. அது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இறுதியானது. மத்திய அரசு தேவை என்றால் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் கேட்கும். அரசமைப்பு இருக்கையாங்க, கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் கேட்டு இந்த தீர்ப்புக்கு முழு விளக்கம் கேட்கும். ஏனால் கவர்னரை கட்டுப்படுத்துகிற இந்த அதிகாரம், இந்த தீர்ப்பு குடியரசுத் தலைவரையும் கட்டுப்படுத்துமான்னு கேட்க வேண்டியிருக்கு, விளக்கம் கேட்க வேண்டியிருக்கு. நீதிமன்றம் அதுக்கு விளக்கம் சொல்லணும். கவர்னருக்கு என்ன பொருந்ததோ அது குடியரசுத் தலைவர் அதே மாதிரி ஒரு மாசத்துக்குள்ள மசோதாலாம் கையெழுத்து போட்டு அனுப்பணுமா? ஒரு சந்தேகம் வருது. காமன் மேனா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்ப நீதிமன்றம் அதை சொல்லும், விளக்கம் சொல்லும். இல்ல மத்திய அரசு விளக்கம் கேட்கும். அதுக்குள்ள இங்க வந்து கவர்னரை மாத்து, அதை மாத்து. நீங்க எப்பயுமே கவர்னரை மாத்துன்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு வருஷத்துல உங்களை மக்கள் மாத்த போறாங்க. அதுக்குள்ள என்ன கவர்னரை மாத்துறது? அடுத்த புதிய அரசுக்கு, திமுக இல்லாத புதிய அரசுக்கு ரவி அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு தான் போவார். அதுக்குள்ள மாத்துகிற பேச்சுக்கு இடம் கிடையாது.